திமுகவில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 100 கோடி நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை வருமான வரித்துறை மே மாதம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தது. பினாமி சொத்துக்கள் தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை இந்த சம்மன் அனுப்பியிருந்தது. இன்றைய தினம் விசாரணைக்கு விஜயபாஸ்கர் ஆஜராகவில்லை என தெரிகிறது. மேலும் கரூரில் போலி சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் சார்பு பதிவாளர்கள் நகர போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தரப்பட்டது. இந்த புகாரில் 7 பேர் மீது 8 பிரிவின் கீழ் கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை மிரட்டி வாங்கியதாக விஜயபாஸ்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக கரூர் போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டது. பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கிடைக்காததால் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவானார். மேலும் அவரை பிடிக்க 13 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த வருடம் ஜூலை மாதம் கேரளாவில் கைது செய்யப்பட்டார். பிறகு அவரது சகோதரரும் சேகரும் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் வருமான வரி புலனாய்வு பிரிவு தங்களது விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். முக்கியமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்களையும் வைத்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் வருமான வரி புலனாய்வு பிரிவில் பினாமி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலம் விஜயபாஸ்கரின் பினாமி சொத்து இல்லை என்றும் பினாமி பரிவர்த்தனை மூலமாக வாங்கப்படவில்லை என்றும் நிரூபிக்க வேண்டும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலத்தின் உரிமையாளருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் சார்பில் ஒருவர் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரி முன் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். மேலும் விசாரணைக்கு பிறகே வழக்கின் நிலை குறித்து விரிவாக கூற இயலும் என்று வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் நில அபகரிப்பு வழக்கும் சேர்ந்துள்ளதால் இது விஜயபாஸ்கருக்கு மேலும் சிக்கலை தரும் என்றே தெரிகிறது. அது மட்டும் அல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துவிட்டால் விசாரணை அமைப்புகள் அதிமுகவை பக்கம் திரும்பாது என்றும் கணிக்கப்பட்டது. ஆனால் விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இது அரசியல் களத்தின் கவனத்தை பெற்று வருகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காகவே இவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டார் என்றும் விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.